செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் வர்சஸ் ஆர்கேசிசி இழுப்பக்குடி. சித்தி விநாயகர் டாஸை வின் பண்ணி பேட்டிங் தேர்வு பண்ணிட்டாங்க. ஆர்கேசிசி இழுப்பக்குடி ஃபீல்டிங். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மனாக மலையீடு கார்த்தி ஸ்ட்ரைக்லையும் செந்தமிழ் நான் ஸ்ட்ரைக்லையும் பவர் பிளே ஓவர் போட என்ஜிஓ சிவா வந்திருக்காரு. ஓவரத்துக்கு இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் நேர எடுத்து வந்து பேட்லேயே போட்டார். தரையிலே ஆடிட்டு சிங்கிள் செந்தமிழ் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன். நல்ல ஷாட்டுங்க, கிளியர் ஹிட்டிங். எடுத்து வந்து பேட்டில் அப்படியே போட்டார். 6 மாற்றிருக்காரு செந்தமிழ். தடுவான் நல்ல ஷாட்டானு பார்த்தா அங்கே ஃபீல்டர் மாது கைக்கே போகும். நல்ல டேக்கன். 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம் மலக்க செஞ்சிருக்காரு. கம்பேக்கிங் பால் பலிக்கு பலி பந்து. எத்தனை பேட்ஸ்மேன் 1 பேட்ஸ்மேன் செல்லப்பன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக பிளேஸ் பண்ணார். லெக்ஸில் பெரிய பவுண்டரி அப்படிங்கிறப்ப மாது நல்ல ஸ்டாப்புங்க. ஃபுட்பால் விளாண்டுருக்காரு. அங்கே பிடிச்சி அடிக்கல 3 ரன். நேராக ஏந்தி விட பார்த்தாரு. ஏன்னா 2 ஃபீல்டர் உள்ள அப்படிங்கிறப்ப அதை தான் மைண்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டாட் பாலா மாதிரி இருக்கு. நாசுக்கல் ஷாட்டு பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். மிஸ் ஆயிருக்கு அவர் கையில இருந்து. சிங்கிள். ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 11 ரன்னு 1 விக்கெட் இழந்து. எல்லாமே 1-1-1. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டில் 6 யங்ஸ்டர். நிறைய யங்ஸ்டரை கொண்ட டீம் ஆர்கேசிசி இழுப்பக்குடி. 6 ஃபர்ஸ்ட் ஒன் அட்டாக்கிங் பால் சிங்கிள். செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் யார்கர் முயற்சி நினைக்கிறேன். கீப்பர் த்ரோ அடிச்சிருக்காரு. எஸ் பேட்ஸ்மேன் வெளியே. நல்ல த்ரோ, அக்யூரேட்டான த்ரோ. அடுத்த பேட்ஸ்மேன் லெஃப்டி அம்ஜத் வந்திருக்காரு. டாப் எட்ஜ் பிஹைண்ட் தி ஸ்டம்ப் சான்ஸ் ஃபார் பவுண்டரி அண்ட் பார்ப்போம். பாலோட வேகம் ஸ்டாப் ஆயிருச்சு. நல்ல ஸ்டாப். அங்கே தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு 2 ரன். போன பால் வைட் ஏறி பால். வாட்டர் போலிங் மேஜிக்கல் டெலிவரி. சிறப்பான பந்து வீச்சு. பேட்ஸ்மேன் திணறி இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு புல் ஷாட்டுக்கு போனாரு. லெக்கம் பேரங்க ஃபீல்டர் நினைச்சேன். 4 ஓட்டங்கள் சிங்கிள். இல்லை லாஸ்ட் பால் வைட் ஏறி பால். ஸ்லாட்ல இருந்துச்சு. ஆனா டாப் எட்ஜ் கேட்ச பிடிக்க முடியுமான்னு தெரியல. அதிகபட்சமா ஒரு சிங்கிள். இந்த ஓவர் 8 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு 6. இந்த 4 விட்டு கொடுக்காம 2 ஓவர் முடிவுக்கு 19 2 விக்கெட் இழந்து. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அனதர் யங்ஸ்டர் வெளில வந்திருக்காரு. வெளில வினோத். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்துச்சு. நேராக எடுத்துகிட்டு போய் பேட்லேயே போட்டார். பேட்ஸ்மேன் பவுண்டரி லைனுக்கு வெளியே போட்டார். 6 மச் நீட்டட் 6. செகண்ட் ஒன் பேட்ஸ்மேன் ஏறி என்ன காரணத்தினால டாட் பாலா மாறுது. கிரேட் பால் அட்டாக்கிங் பால். அந்த 6க்கு அப்புறமா நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு 2 பால. அம்ஜத் ஸ்ட்ரைக்ல டாட் பால் இன்சைட் எட்ஜ் ஒயிட் பால் நினைக்கிறேன். விரட்டிட்டாரு. டாட் பாலா மாறும். இந்த ஓவரோட கடைசி பந்து ஒரு முக்கியமான பந்து. கேப்ல பிளேஸ் பண்ணாரு. 2 ஃபீல்டருக்கு நடுவுல போகும். சிவா ஃபம்பிள் ஆயிருச்சு. பவுண்டரியும் போயிருச்சு. ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி சமயத்துல பெரிய ஓவரா மாத்துறாங்க. 3 ஓவர் முடிவுக்கு 30 ரன் ஆடி இருக்காங்க. அதே 2 விக்கெட்டோட. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் 6 வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் முயற்சி. லோ கேப்டா கீழே வந்துச்சு. டாட் பால். செகண்ட் பால் டவுன் த விக்கெட். அதிகபட்சம் ஒரு சிங்கிள் இருக்கும். லெஃப்டி ஸ்ட்ரைக்ல தேர்ட் ஒன் டாப் எட்ஜ் கீப்பர் பிடிப்பார் நினைக்கிறேன். இத்ரிஸ் வந்தாரு. நல்ல டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி ஒரு கேமி ஆனுங்கிற கட்டாயத்தில் வந்திருப்பாரு. அங்கே ஃபீல்டர் நீலு சர்ஃபிட் ஃபீல்டரா. நல்ல டேக்கன். அடுத்தடுத்து 2 விக்கெட்டுங்க. ஓவருக்கு 10 ரன் ரேட் போன சமயத்தில் 6 வந்தார். 2 விக்கெட்டை பிடிச்சி கொடுத்தாரு. பேட்ஸ்மேன் பாலா பவுலரான ஹேட்ரிக் அப்படிங்கிறப்போ இந்த பந்து டீம் ஹேட்ரிக் சேருமா இல்லை பவுலருக்கே ஹேட்ரிக் சேருமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் ஒன் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. நல்ல ஷாட்டுங்க. நேருக்கு நேராக ஒரு ராக்கெட் லான்ச்சு. 1 பவுன்ஸில் ஃப்ளாட்டா ஒரு 4 போயிருந்தாலும் சிக்கனமாக இருந்திருக்கு இந்த ஓவர் அப்படின்னு சொல்லலாம். வித் 2 விக்கெட்டோட 3 விக்கெட்டோட. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 35 ரன் ஆடிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் 5 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. 36 டார்கெட் ஃபார் ஆர்கேசிசி இழுப்பக்குடி. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மனா ஹித்ரி ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் 6 பவர் பிளே ஓவர் போட செல்லப்பன்.
ஓரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் லெக் ஸ்டம்பில் வந்த திசையிலேயே தூக்கி விட்டாருங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரி. அதே மாதிரி சித்தி விநாயகர் அவங்க டீமில் ரஞ்சித் வரல இன்னைக்கு. அவங்க ஊரில் வந்து தேர் திருவிழா, ரொம்ப பக்தியாக இருப்பார். இந்த மாதிரி தேர் திருவிழா அந்த மாதிரிலாம் மேட்சுக்கு போக மாட்டார். இருந்துச்சு பேட்டில் ஏறி போயிருக்கு. கம்பேக்கிங் பால் 4 அடித்த பேட்ஸ்மேனை நடக்க வச்சிருக்காரு செல்லப்பன். நியூ பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்கில். என்ஜிஓ சிவா நேருக்கு நேராக பவுலரை தாண்டிருச்சு. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் சிங்கிள். 6 ஸ்ட்ரைக்கில். அதுக்கப்புறம் முதல் பந்து ஆட பார்த்தாரு. லெக் ஸ்டம்பில் போயிருக்கு. அனதர் பிரேக் த்ரூ. இங்கே டவுட்டடாக ஆனார் இந்த ஷாட்டை. ஏர்லேயராக 2 விக்கெட்டை பிடிக்கிறாங்க. எத்தனை பேட்ஸ்மேன் மாதி ஃபிளிக்கு போனாரு. சான்ஸ் ஃபார் பெரிய கேப் அப்படிங்கிறப்ப 2 ரன் ஓடி எடுக்க பார்ப்பாங்க. ஆக்சுவலாக கார்த்திக் இன்ஜுரி பவுண்டரியா போயிருச்சுங்க. இங்க பவர் பிளேயோட கடைசி பந்து அகைன் அதே மாதிரியான ஃபிளிக்கு. சரியான வேகத்தில் எரிஞ்சாருங்க. கையை விட்டாரு கார்த்திக் உள்ள. டாட் பால். ஓவர் முடிவுக்கு வருது. பவர் பிளே முடிவுக்கு வருது. 9 ரன் ஆடி இருக்காங்க. அதில் 2 4 அடங்கும். 2 விக்கெட் இழந்து. ஸோ ஆக்சுவலாக செகண்ட் ஓவர் போட அம்சத்தை தான் எடுத்திருந்தாங்க. பந்தெல்லாம் வாங்கிட்டு பவுலிங் எண்டுக்கு போயிட்டாரு. அங்கே ஒரு சின்ன பல்ல இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் போட முடியாதுன்ட்டாரு. செகண்ட் ஓவர் போட சுதாகர் கீப்பர் க்ளோஸ் வச்சு நல்ல நீல காலத்தில் குயிக்கராக ரிலீஸ் ஆச்சு பந்து. டாட் பால். செகண்ட் ஓவர் நல்ல ஷாட்டுங்க. நேருக்கு நேராக பெரிய கேப் அப்படிங்கிறப்ப பாலா வந்தார். சிங்கிள். மாதி ஸ்ட்ரைக்கில் சிக்கி ஷாட். இங்கே தட்டிட்டு சான்ஸ் ஃபார் டபுள் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். சிவா ஒத்துழைக்கணும். சிங்கிள். சிவா ஸ்ட்ரைக்கில் ஸ்லாட்ல இருந்துச்சு. லாங் ஆன் திசையில ஃபீல்டர் அண்ணாந்து பார்த்துட்டு பின்னாடி போனாரு. 6 மச் நீடட் 6. சிவா பேட்ல இருந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் நல்லா ஆடுவாரு. அஸ் டூ மோர். ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல விட்டு தட்ட பார்த்தாரு. டாட் பால். கம்பேக்கிங் பால். லாஸ்ட் ஒன். இங்கே தட்டிட்டு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல சிங்கிள் அலோ பண்ணுவாங்க. இந்த ஓவர்லையும் 9 ரன் எடுத்துட்டு வராங்க. 2 ஓவர் முடிவுக்கு 18 ரன் அடிக்காங்க. 2 விக்கெட் இழந்து. ஸோ ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு இன்னும் தேவையோ 18. செல்லப்பன் இந்த ஓவர் போட அவருக்கான செகண்ட் ஓவர். நல்ல ஷாட்டா 6 பார்த்தா அங்க ஃபீல்டர் கார்த்தி அண்ணாந்து தாங்க பாக்குறாரு. 1 ஹேண்டடா கேட்சையும் பிடிச்சிருக்காரு. மச்சி 6 சிவா பேட்ல இருந்து அமேசிங் ஷாட்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாலே 6 போயிருக்கிற காரணத்தால பவுலருக்கு கண்டிப்பா பிரஷர். அதை கிளியர் பண்றதுக்கு தான் கீப்பர் போயிட்டு இருக்காரு. செகண்ட் ஒன் நிக்கிருந்துச்சு தட்டி விட்டு ஐயோ விட்டுட்டாருங்க. ஆக்ரோஷம் பார்க்க முடியுது இங்க. தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்ல தேக்கல். கீப்பர் வைடு கொடுத்துருக்காங்க. வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல கட்டுக்கு போனாரு. டாட் பால். கம்பேக்கிங். ஃபோர்த் ஒன் டவுன் த விக்கெட். கீழே வந்துச்சு. நல்ல தேக்கல். எதுவுமே பண்ண முடியாது பேட்ஸ்மேனால. டாட் பால். 8 பாலுக்கு 11 தேவை. யாக்கிங்லேண்ட் பியூட்டிஃபுல் டெலிவரிங்க. நல்லா பைசெக் பண்ணாரு. டாட் பால். அந்த 6க்கு அப்புறமா வேற எல்லா பந்துமே நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு. ஒரு முக்கியமான பந்து கேப்ல அதிகபட்சமா 2 ரன்னான்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் மிரட்டி போயிட்டு இருக்காரு. சிங்கிளோட நோ சொல்லிட்டார் சிவாங்க. இந்த ஓவரில் 8 ரன் சேருது. 3 ஓவர் முடிவுக்கு அதே 2 விக்கெட்டோட 26 ரன் ஆடி இருக்காங்க. பவுலிங் எண்டில் கார்த்தி வந்திருக்காரு. சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. 6 பாலுக்கு 10 சாத்தியமானு பார்ப்போம் இந்த கிரவுண்ட்ல. யாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து. சான்ஸ் ஃபார் டபுளான்னு பார்ப்போம். நோ சொல்லிட்டாங்க. டாட் பால். செகண்ட் ஒன் பிஃபோர் லென்த்ல இழுத்து போட்டாரு. வேகம் இல்லாட்டாலும் விவேகமா போடுறாரு. டாட் பால். தேர்ட் ஒன் 4க்கு 10. ஸ்லாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வித்தே கொடுக்காத பந்து மாதிரி தான் இருக்கு. ஷாட்டுக்கு அப்புறம் பார்க்குறப்போ அங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு ரன் அவுட். 3 பாலுக்கு 9. நல்ல ஷாட்டுங்க. ஸோ மாது பேட்டை வச்சு பந்தில் மோது இந்த பந்து பவுண்டரி லைனை தாண்டி போதுங்கிற மாதிரி இருக்கு. மச் நீடட் 6. மாது பேட்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஸ்லாட்ல போட்டாரு மாலையடி கார்த்தி. 2க்கு 3. ஃபுல் டாஸ் பால். இங்கே கேப்ல தூக்கி விட்டு சான்ஸ் ஃபார் டபுள் ஆனு பார்ப்போம். ரொம்ப ஃபாஸ்டா இருந்தா 2 ரன் அலோ பண்ணுவாங்க. தப்பான த்ரோ இங்க அடிச்சிருக்காங்க. ஸோ கேப்ல போதா. நல்ல ஸ்டாப்புங்க கார்த்தி. மேட்ச் டை. 1 பாலுக்கு 1 ரன் தேவை. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சுங்க இந்த குவார்டர் ஃபைனல் 2. 1க்கு 1 எல்லா ஃபீல்டர் உள்ள. சீக்கி ஷாட். அங்க செல்லப்பன் பாலோட அண்டருக்கு போனாரு. தரையிலே ஆனுங்கிற மைண்ட் செட். ஆனா விக்கெட்டா மாறுது.
சூப்பர் ஓவருக்கு போதுங்க இந்த மேட்ச். இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் குவார்டர் ஃபைனல் 2 இந்த மேட்ச்ல அரங்கேறி இருக்கு. விட்டு கொடுக்காம நாங்க ரெண்டு டீம். சூப்பர் ஓவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த சூப்பர் ஓவர் கூட செல்லப்பன் வந்திருக்காரு. இங்க பேட்ஸ்மனா இத்ரி ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல சிவா. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் கிட்டு சான்ஸ் ஃபார் எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் 6. செகண்ட் பால் ஃபுல் டஸ் பால். இங்கே தட்டிட்டு சான்ஸ் ஃபார் டபுள் ஆன் பார்ப்போம். ஓட மாட்டாங்க ஏன்னா கடைசி விக்கெட்டு. 2 விக்கெட் போனால் ஆல் அவுட் சூப்பர் ஓவரில். தேர்ட் ஒன் விரட்டினார் பாலை ஒயிட் பால். தேர்ட் பால் ரீ பால் ஸ்விட்ச் கிட்டு சிங்கிள். ஃபோர்த் ஒன் 3 பாலுக்கு 3 ரன் ஆயிடுச்சு. வெல் டிஃபென்ஸ் இங்கே தட்டிட்டு அதிகபட்சமாக ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 மோர் ஸ்லாட்ல இருந்துச்சு. நேருக்கு நேரா அங்க ஃபீல்டர் பாலா நல்ல டேக்கன். 2 விக்கெட் பறி போகுது. 1 பால் மிச்சம் வச்சு 4 ரன் ஆடி இருக்காங்க. மொத்தமா 5 ரன் டார்கெட் ஃபார் சூப்பர் ஓவர். மறுபாதி ஸ்டார்ட் ஆயிருச்சு. 2 பேட்ஸ்மேன் மாலிடி கார்த்தி ஸ்ட்ரைக்லையும் செந்தமிழ் எந்த சேஞ்சஸுமே இல்லை. சிவா சூப்பர் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் அரௌண்ட் தி கிலோ இருந்து வாட் அ பவுலிங் அட்டாக்கிங் பால். 1 ரன் அலோ பண்ணாங்க சிங்கிள். செந்தமிழ் ஸ்ட்ரைக்ல செகண்ட் ஒன் நல்ல ஷாட்டா கேட்ச் ஆனு பார்த்தா அங்க மாது. ஒரே ஒரு ஹோப் அவர் தான். கஷ்டம் உள்ள ஒரு ஃபீல்டர் வைக்கல. சரியான த்ரோங்க. கத்தி மாதிரி எறிஞ்சாரு. 1 more to tie 2 more to win. சான்ஸ் வராங்க ஃபீல்டர். இப்பதான் ஃபீல்டரை உள்ள வச்சாங்க. நல்ல டேக்கன். ஒரு விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு விக்கெட்டை வச்சு 2 ரன் ஆடணும். அடுத்த பேட்ஸ்மேனா லெஃப்டி அம்ஜத் வந்திருக்காரு. கண்டிப்பா பேட்ஸ்மேனுக்கும் ப்ரெஷர் இருக்கும், பவுலருக்கும் ப்ரெஷர் இருக்கும். அதை விட ஃபீல்டருக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். 1 more to tie 2 more to win. ஃபுல் டாஸ் பால். அங்க ராஜ் ஏரியல டாட் பால். 2 பால் இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒயிட் போயிருக்கீங்க. அடிச்சு போட்டிருக்காரு. மேட்ச் டை. இப்போ விக்கெட் எடுத்தே ஆனுங்கிற கட்டாயத்தில் பவுலர். ஓய்யோ எதுலையுமே பண்ணல. ஒயிட் சிக்னல் அம்பையர் கொடுத்துட்டாரு. ஸோ பேக் டு பேக் 2 ஒயிடு. இந்த மேட்சை சித்தி விநாயகர் வின் பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாக நடந்த மேட்ச். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த மேட்ச். சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு. செகண்ட் டீமாக செமிஃபைனலுக்குள்ள எடுத்துருக்காங்க.